சரி, இன்றும் சிங்கள பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போகின்றோம். பொதுவாக இன்று எல்லா பத்திரிகைகளுமே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதையும் அதேபோன்று நேற்று பிரதமராக பதவியேற்ற அரசியல் குடும்ப பின்னணியற்ற தெற்காசியாவின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்ற கலாநிதி ஹரிணி அமரசூரிய தொடர்பான செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. சரி, செய்திகளை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, மதிசபைய விசிறுவாய் சந்தைய நவம்பர் தாத்தர நாமயோஜனா அக்டோபர் அத்தரே சிட்ட எகுலா தக்வா. அதாவது வேட்புமனு தாக்கல் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் 11ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது. துன்வெனி அகமதினி ஹரிணி என்ற செய்தி வந்திருக்கின்றது. இலங்கையின் 3வது பெண் பிரதமராகவும் 16வது பிரதமராகவும் ஹரிணி அமரசூரிய நேற்றைய தினம் பதவியேற்றார். இத்தியாசே குடாம கேபினட்டு, வரலாற்றில் மிக சிறிய அமைச்சரவை நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கின்றது: ஜனபதி பார்லிமென்த்துவ விசிறுவாய் மாமதிவரணைய நவம்பர் தா அத்தரவெனிதா. ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தார். பொது தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி என்று வந்திருக்கின்றது. சஜபே அகமதி அபேட்சக சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளர் சஜித் என்பது நேற்றைய தினம் உறுதியாகிவிட்டது. அதே போன்று இட்டப்பு ஜனபதி ரணில் நெவத்தவராக் மதிவர்ணவலட்ட என்னென்ன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனி எந்த தேர்தலுக்கும் வரமாட்டார் என்ற செய்தி இருக்கின்றது. நவ அகமதினி ஹரிணி ஜனபதி அகமதினி விஜித யட்டத்தை அமாத்தியான் சேபாலுவாக். புதிய பிரதமர் ஹரிணி, ஜனாதிபதி பிரதமர் விஜித ஆகியோருக்கிடையில் 15 அமைச்சுக்கள் பகிர்ந்தளிப்பு என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகை எமக்கு கிடைக்கவில்லை. இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் பிரதான செய்தி பார்லிமென்த்துவ விசிறுவாய். அதற்கு கீழ் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. பவுல் தேசபாலனையின் தொரவ பத்து தகுனு ஆசியாவே பலமு அகமதினிய ஆச்சாரிய ஹரிணி தியூரும் தே. அதாவது எந்தவித அரசியல் குடும்ப பின்னணியற்ற தெற்காசியாவின் முதல் பெண் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார் என்ற செய்தியும், ஜனபதி அத ஜாத்திய அமத்தை, ஜனாதிபதி இன்று நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த உள்ளார் என்ற செய்தியும், ஜனபதி எத்தலு திதனகுகின் சமன்வித்த கேபினட் வாக் என்ற செய்தியும், அதாவது ஜனாதிபதி உட்பட 3 அடங்கிய செய்தியும் வந்திருக்கின்றது. மாஜன தேப்பல சொராக தாயட்ட கொந்தேசி விரைத்தவ நீத்திய கிரியாத்மக கரணமா. அதாவது மக்களது சொத்துக்களை சூறையாடியவர்களுக்கு எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்களுக்கான தண்டனையை வழங்குவோம் என்று நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கின்றார். சரி, இவரும் ஒரு விவசாய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர், விவசாய சங்கத்தை சேர்ந்தவர். அவரும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினர். அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்க போகின்றோம். திவைன பத்திரிகையில் இன்று இவ்வாறு செய்தி வருகின்றது: அகமதி அரிணி ஆண்டுவ விசிறுவாய். 2 பக்கத்திலும் 2 செய்திகள் வந்திருக்கின்றது. மீரட்டே இத்தியாசே புஞ்சிம கேபினட்டுவட்ட துணை என்று வந்திருக்கின்றது. இந்த நாட்டிலே மிக சிறிய அமைச்சரவைக்கு 3 பேர் மட்டுமே என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதே போன்று இறுதியாக இன்றைய மௌபிம பத்திரிகையையும் பார்க்கலாம். அகமதினி ஹரிணி என்ற செய்தி வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட இலங்கையின் 16வது பிரதமர் ஹரிணி அமரசூரிய தொடர்பான செய்தி தான் வெளியாகி இருக்கின்றது. இது எப்படியோ இந்த தேர்தலுக்கு முதல் குறிப்பிட்டார்கள், 3 பேரை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றார்கள், 3 பேரை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை நடத்த முடியுமா? இதெல்லாம் இந்த எங்களோடு பேசுபவர்கள், எங்களை சுற்றி இருப்பவர்கள் கூறிய விடயங்கள். அதாவது 3 பேரை வைத்து கொண்டு அரசாங்கத்தை நடத்த முடியுமா? என்ன அரசாங்கத்தை நடத்துவது என்ன சிறிய வேலையா? இப்படி பல கதைகள். ஆனால் நேற்றைய தினம் அதே 3 பேரை வைத்து அமைச்சரவையை அமைத்திருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. சரி, பார்ப்போம். இன்னும் காலம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது. நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டு விட்டது அடுத்த தேர்தலுக்கான திகதி 14ஆம் தேதி நவம்பர் மாதம்.
ஒரு வியாழக்கிழமை நாளில் வருகின்றது. அநேகமாக இலங்கையிலே தேர்தல்கள் சனிக்கிழமையில் தான் வைப்பார்கள். காரணம் ஞாயிறு விடுமுறை என்பதால். ஆனால் நவம்பர் 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் இலங்கையின் 10வது பாராளுமன்றத்தை தெரிவு செய்யும் பொது தேர்தல் வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்றது. காரணம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள், போய தினம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை வருகிறது. ஆகவே தான் வியாழக்கிழமை தேர்தல் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, எது எப்படியோ இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். அதே போன்று ஸ்டார் தமிழின் மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரேம் ஆனந்த். வணக்கம் நேயர்களே.